ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளுடைய டாபிக் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற முக்கியமான ப்ராடக்ட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அது எந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்துட்டு எக்ஸ்போர்ட் செய்யப்படுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் எல்லா ப்ராடக்ட்ஸ் மேஜராக எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே கவர் பண்ணியிருக்கேன். அதோடைய கண்ட்ரீஸையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அதை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷ்ரிம்ப்ஸ். ஸோ ஷ்ரிம்ப்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், இறால். ஸோ இந்த இறால் எந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் மேஜராக எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம இந்தியாவிலேருந்து அமெரிக்கா, இங்கிலாந்து, அரேபியன் கண்ட்ரீஸ், நெதர்லாந்து, ஜப்பான், ஹாங்காங், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், கனடா, பெல்ஜியம் அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த நாடுகளுக்கு தான் மேஜராக நம்ம இந்தியாவில் இருந்து ஷ்ரிம்ப்ஸ், இறால் அப்படின்ற மீன் வகை ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ அடுத்த ப்ராடக்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஸ்மதி ரைஸ். ஸோ பாஸ்மதி ரைஸ் எந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் எக்ஸ்போர்ட் செய்யப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, செஷைல்ஸ், இங்கிலாந்து, அரேபியன் கண்ட்ரீஸ், சிங்கப்பூர், தென் கத்தார், சவுதி அரேபியா, ஓமன், பெல்ஜியம், கனடா, ஆஸ்திரேலியா அண்ட் பஹ்ரைன். ஸோ இந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் மேஜராக பாஸ்மதி ரைஸ் இந்தியாவில் இருந்து அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுது. ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்பட், அதாவது அப்பளம். ஸோ அப்பளம் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது எந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் நம்ம மேஜராக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐக்கிய அரபு நாடுகள், சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து, ஓமன், கத்தார், மொரீஷியஸ், சவுதி அரேபியா, ஆஸ்திரேலியா, பஹ்ரைன், கனடா அண்டு மலேசியா. ஸோ இந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் நம்ம இந்தியாவிலேருந்து அப்பளம் அதிக அளவில் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு அப்பளம் உற்பத்தியாளராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த கண்ட்ரீஸ்லாம் டார்கெட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இந்த கண்ட்ரீஸில் இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு அப்பளம் மேனுஃபேக்சரராக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஈஸியாகவே உங்களுக்கு ஆர்டர் எடுக்க முடியும். ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொட்டேட்டோஸ். ஸோ பொட்டேட்டோஸ் எந்த கண்ட்ரீஸ்லாம் அதிகமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஐக்கிய அரபு நாடுகள், சிங்கப்பூர் அண்ட் செஷைல்ஸ். ஸோ இந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் இந்தியாவில் இருந்து பொட்டேட்டோஸ், உருளைக்கிழங்கு அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒரு வெஜிடபிள் செல்லர், பொட்டேட்டோ செல்லராக இருந்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரீஸ் கூட நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கார்லிக். ஸோ கார்லிக், பூண்டு எங்கே அதிகமாக நம்ம ஏற்றுமதி செய்கிறோம் அப்படின்னா, சிங்கப்பூர், செஷைல்ஸ், சவுதி அரேபியா, கத்தார், மொரீஷியஸ், மலேசியா அண்ட் ஓமன். அண்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு கூட நம்ம பூண்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் இப்போது ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் எக்கனாமிக் கிரைசிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ இந்த இம்போர்ட்டை கூட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்ரீலங்கன் கண்ட்ரீஸ்லாம் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ரிமைனிங் கண்ட்ரீஸ் மலேசியா, மொரீஷியஸ், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, ஸோ செஷைல்ஸ், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் டார்கெட் பண்ணலாம் ஃபார் த ப்ராடக்ட் கார்லிக். ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம், ஆனியன். ஸோ வெங்காயம். ஸோ நம்ம இந்தியாவில் இருந்து அதிக அளவில் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருள் வெங்காயம். ஸோ இந்த ஆனியன் எந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரீஸ் பஹ்ரைன், அப்புறம் மாலத்தீவு, அப்புறம் பங்களாதேஷ், மலேசியா, நமீபியா,
ஓமன், மொரீஷியஸ், பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு நாடுகள், அப்புறம் ஏமன். ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம் ஃபார் த ப்ராடக்ட் ஆனியன். ஸோ உங்களுக்கே தெரியும் வந்து ஆனியனுக்கான மார்க்கெட் எங்கே இருக்குது, டொமஸ்டிக் மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாசிக். ஸோ மெயினாக அந்த நாசிக் ஆனியன்ஸ் தான் வந்துட்டு அதிக அளவில் இந்தியாவில் இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா வந்துட்டு நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது, அதாவது தமிழ்நாடை கம்பேர் பண்ணும்போது நாசிக் ஆனியன்ஸ் அங்கே வாங்குகிற வெங்காயம் தான் வந்துட்டு விலை வந்து ரொம்ப வந்து சீப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த வடக்கை இருக்கிற அந்த நாசிக்கில் இருந்து தான் வெங்காயம் வந்து மிக அதிக அளவில் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது. ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பிக்கிள் மேனுஃபேக்சரர், நீங்கள் வந்து ஒரு ஊறுகாய், அப்புறம் இந்த தொக்கு, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கீங்க, லோக்கல் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கான மேஜர் கண்ட்ரீஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ பிக்கிளுக்கான மேஜர் கண்ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து, அமெரிக்கா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு நாடுகள், கத்தார், மொரீஷியஸ், சவுதி அரேபியா, டென்மார்க், நெதர்லாந்து, ஜெர்மனி, ஹாங்காங், மலேசியா, ஆஸ்திரேலியா அண்ட் பெல்ஜியம். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம் ஒரு பிக்கிள் மேன் அப்படின்னா. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி என்னுடைய வீடியோவில் நான் முந்தைய சொல்லியிருக்கேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்கிள் மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மெர்ச்சென்ட்டை விட மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டராக இருந்தால் தான் பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த மெர்ச்சென்ட் எக்ஸ்போர்ட்டர் சிறந்ததா இல்லை மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டர் வந்து சிறந்தவரா, ஸோ யாருக்கு லாபம் அதிகம், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போது அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி பருப்பு. ஸோ கேஷ்யூ கர்னல். ஸோ கேஷ்யூ கர்னல் வந்து முழு முந்திரி பருப்பு. ஸோ கேஷ்யூ கர்னல் ஓல் வந்து எங்கேருந்து நம்ம வந்துட்டு இந்தியாவில் இருந்து நம்ம வந்து எந்த கண்ட்ரீஸ்க்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சவுதி அரேபியா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு நாடுகள், ஆஸ்திரேலியா, பஹ்ரைன், கனடா, ஹாங்காங், ஜெர்மனி, ஜப்பான், நியூசிலாந்து, நெதர்லாந்து அண்ட் அமெரிக்கா. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸில் உங்கள் நண்பர்களோ இல்லாட்டினா உங்களுடைய உறவினர்களோ இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு முந்திரி பருப்பு வியாபாரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லோக்கலில் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆர்டர் எடுத்து உங்களால் அனுப்ப முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். மாம்பழச்சாறு, மேங்கோ பல்ப். ஸோ மேங்கோ பல்ப் வந்து எங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கிய அரபு நாடுகள், இங்கிலாந்து, அமெரிக்கா, பஹ்ரைன், டென்மார்க், ஜெர்மனி, மலேசியா, மொரீஷியஸ், ஓமன், கனடா. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்து மேங்கோ பல்ப் வந்து அதிக அளவில் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அகைன் நீங்கள் வந்து ஒரு மேங்கோ பல்ப் மேனுஃபேக்சரராக இருந்தீங்க அப்படின்னா இந்த நாடுகள் நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இப்போது. ஸோ டீ. ஸோ தேயிலை. ஸோ டீ வந்து ஒன் ஆஃப் த மேஜர் எக்ஸ்போர்ட்டிங் ப்ராடக்ட் இன் இந்தியா. ஸோ டீயும் வந்து அதிக அளவில் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ அதுக்கான நாடுகள் நம்ம வந்து என்னென்னு பார்க்கலாம். பஹ்ரைன், கனடா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், அப்புறம் ரஷ்யன் கண்ட்ரீஸ், அப்புறம் பெல்ஜியம், ஈஜிப்டு, ஈரான், பிரான்ஸ், ஜெர்மனி, அயர்லாந்து, நெதர்லாந்து, ஜப்பான், சவுதி அரேபியா, கத்தார், நியூசிலாந்து, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு நாடுகள், சூடான், அமெரிக்கா, இங்கிலாந்து அண்ட் ஓமன். ஸோ இந்த மாதிரி நாடுகள்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து டீ வந்து நீங்கள் டீ மேனுஃபேக்சரராக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் டீ எஸ்டேட் வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நபர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த கண்ட்ரீஸ் வந்து டார்கெட் பண்ணி ஏற்றுமதி பண்ண முடியும்.